உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு ஊடல் கூடல், பிறகு கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் பொருளாதார உயர்வுகளையும் சப்போர்ட்டையும், அந்த எதிர்பாலினத்துடைய நன்மை அவர்களுடைய வர்க்கத்தார் ஆள் நன்மை ஏற்படும். பிறகு தூங்கினா ஆவி கனவாக வருது. ஏன் வருது அதான பலன். ரைட். உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இப்போ திருமண பேச்சுக்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படுற மாதிரி சிம்டம்ஸ் ஆனால் மிஸ் ஆகிடும், நிற்காது. பிறகு விரைய செலவுகள் நிறைய நடக்குது. எதனால் நடக்குது? சகோதரனால் நடக்குது, பூமியால் நடக்குது, சும்மா அப்பப்போ ரிப்பேர் பண்ணுற வீட்டன்னு அதனால் நடக்குது. திடீர் விபத்துக்கள், சின்ன திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு மறையும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமை 6:43 AM முதல் 16 ஜூலை 2025 புதன்கிழமை 5:30 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன தனுசு ராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் திரௌபதி துகிலுரியப்பட்டால் என்ற மாதிரி நேரத்தில் இருக்கிறீங்க. போங்க, இது பெண்களுக்கு. ஆண்களாக இருந்தாக அவ்வளோதான். திரௌபதன் துகிலுரியப்பட்டான். திரௌபதன் ஆண்பாலுக்கு திரௌபதன், திரௌபதி. திரௌபதி என்றால் பெண், திரௌபதன் என்றால் ஆண். அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, ஒன்று சொன்னால் கோடு போட்டால் ரோடு போட வேண்டாமா என் சிலர்கள். அந்த மாதிரி கடன்கார வேட்டியை உருவாத குறையா கேள்வி கேட்டான் சுவாமி, புடவையை உருவாத குறையா கேள்வி கேட்டான் சுவாமி. சுவாமி அதன் பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு ஊடல் கூடல், பிறகு கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் பொருளாதார உயர்வுகளையும் சப்போர்ட்டையும், அந்த எதிர்பாலினத்துடைய நன்மை அவர்களுடைய வர்க்கத்தார் ஆள் நன்மை ஏற்படும். இந்த மாதம் பிறந்த உடனேயே உங்களுக்கு 16 ஜூன் 2025 திங்கள் முதல் 18 ஜூன் 2025 புதன்கிழமைக்குள்ள 3 தொகை வருகிறது. முதல் தொகை 9, 2வது தொகை 4, 3வது தொகை 3. அதன் பிறகு இந்த மாதம் நிரம்ப ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஷேர் பிஸ்னஸ்ஸு, அதாவது கம்யூனிகேஷன் பிஸ்னஸ்ஸு, இன்ஜினியரிங்கு தொழில் இன்ஜினியரிங் தொழில் புரிபவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல் நிறைய பார்ட்னர்ஷிப்புகளை சேர்த்துக்கொண்டு ஏதாவது ஒரு கமிஷன் ஏஜென்சி வியாபாரம் மாதிரி செய்யலாமா, மார்க்கெட்டிங் வியாபாரம் மாதிரி செய்யலாமா, உணவு வியாபாரம் செய்யலாமா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாமா என்ற சிந்தனைகள் அதிகம் இருக்கும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. பிறகு தூங்கினா ஆவி கனவா வருது. ஏன் வருது அதான பலன். ரைட். அதுவும் சூத்ராவியாக வருது. பயமுறுத்துது ஆவி. எந்த பாவி ஆவியோ வருது ஆவி வருது. வேங்கை வெளியே வருது, ஆவி வெளியே வருது, அப்படி வருது. அதன் பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இப்போ திருமண பேச்சுக்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படுற மாதிரி சிம்டம்ஸ் ஆனால் மிஸ் ஆகிடும், நிற்காது. எப்போ நிற்கும்? அது ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வரும்போது சொல்கிறேன். இப்போ என்ன அவசரம்? அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் நிடும். அது நீங்கள் கொண்டாந்து காட்டுங்க சொல்கிறேன். ஆனால் இந்த கோச்சாரத்தில் இல்லை. ரைட். பிறகு விரைய செலவுகள் நிறைய நடக்குது. எதனால் நடக்குது? சகோதரனால் நடக்குது, பூமியால் நடக்குது, சும்மா அப்பப்போ ரிப்பேர் பண்ணுற வீட்டன்னு அதனால் நடக்குது. அதன் பிறகு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. முத்தான 4 பலன்கள் கேளுங்க. 3 ஏப்ரல் 2025 கடந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். 3 ஏப்ரல் 2025 6 ஜூன் 2025 விபத்துக்கள், ஆமாம், பெண்களுக்கு கருக்கலைப்புகள், பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள், ஆசன வியாதி, மூலம் பௌத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வரும். அதன் பிறகு திடீர் விபத்துக்கள், சின்ன திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு மறையும். பிறகு 6 ஜூன் 2025 முதல் 16 ஜூலை 2025 இந்த காலகட்டம் செலவு, வரவுக்கு மேலே செலவு. வரவு 8 செலவு 10, வரவு 8 செலவு 10. அதன் பிறகு 22 ஜூன் 2025 முதல் 16 ஜூலை 2025 இந்த காலகட்டம் திடீர் முன்னேற்றங்கள். வருவதைப் போல் பாவலா காமிச்சு இல்லாமல் போயிடும். இல்லாமல் போயிடும். அதன் பிறகு 29 ஜூன் 2025 முதல் 16 ஜூலை 2025 இந்த காலகட்டம் புதிய கடன் ஒரு பெண்ணிடம் வாங்குறீங்க. ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தாலும் பெண்ணிடம் வாங்குறீங்க. அப்படி வருது ஒரு யோகம். அது 29 ஜூன் 2025 முதல் ஆரம்பம். அதன் பிறகு இந்த மாதத்துக்கான பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த மாதத்துக்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை கடந்த நிகழ் எதிர்காலத்தோடு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள்.
அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.